ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு தசகம் 14ஓட பாராயணம். இன்னைக்கு பட்டதிரிகள் இந்த தசகத்தை எழுத ஆரம்பிக்கும் போது குருவாயூரப்பா பிரம்மனோட புத்திரரான ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிறவர் உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்துட்டாரு. அவர் உங்களோட வரலாற்றை ஓதிக்கிட்டே தன்னோட மண்வந்திரத்தை இனிதே கழித்து வந்தார். அதே சமயம் பிரம்மனோட நிழல் ரூபமான கர்தமர் அப்படிங்கிறவர் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. பிரம்மனோட ஆணைப்படி கர்தமர் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி உங்களை நினைச்சு 16 ஆண்டுகள் தியானம் பண்ணாரு, தவம் செஞ்சாரு. அந்த தவத்தோட முடிவில் கார்மேக வண்ணனாக நீங்க தாமரை போன்ற மலர் கரங்களால தாமரை மலர்களை ஏந்திக்கிட்டு உங்க முகத்துல பிரகாசமான புன்னகை பூத்துக்கிட்டு அவருக்கு திருமேனி காட்சி கொடுத்தீங்க. கர்தமர் உங்களை பார்த்த ஆனந்தத்துல துதிப்பாட ஆரம்பிச்சாரு. அப்போ கர்தமருக்கு ஸ்வயம்புவ மனுவோட புதல்வியான தேவகூதி மனைவியாக அமையப் போவதாகவும் அவருக்கும் அவர் மனைவிக்கும் 9 பெண் பிள்ளைகளும் அதோட தங்களோட ரூபமான ஒரு ஆண் பிள்ளை கபில வாசுதேவரும் பிறப்பாங்கன்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சிட்டு கர்தமர் உங்களை வந்து அடைவார்னு சொல்லி அவருக்கு அருள் புரிஞ்சிங்க. இதற்கப்புறம் நாரதர் உபதேசம் பண்ண ஸ்வயம்புவ மனு தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு கர்தமரை பார்க்க போனாரு. கர்தமருக்கு தன்னோட புதல்வி தேவகூதிய கன்னிகாதானம் செஞ்சு வச்சாரு. கர்தமர் உங்க மேல பக்தியாவும் உங்களை பூஜிக்கிறதுலே அவரோட மனம் லயித்திருந்தாலும் தன்னோட மனைவியோட அன்பான பணிவிடையிலையும் உறுதியான நம்பிக்கையும் பார்த்து அவருக்கு அகமகிழ்ந்து அவரும் தன்னோட மனைவியும் சேர்த்து 9 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. அந்த ஆண் பிள்ளை தான் உங்களோட திருவுருவம், உங்களோட ஸ்வரூபம் கபில வாசுதேவர். கபில வாசுதேவர் அவர்தான் 24 தத்துவங்களான சாங்கிய யோகத்தை இந்த உலகுக்கு கொடுத்தவர். கபில வாசுதேவரை இந்த உலகுக்கு கொடுத்துட்டு தன்னோட கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கர்தமரும் வனம் புகுந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தேவகூதிக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அதை தன்னோட கணவர்கிட்ட கேட்கும்போது கணவர் கர்தமரோ நீ உன் பிள்ளைகிட்டே கேளுன்னு சொல்லிட்டு அவர் வனம் போயிட்டாரு. இப்போ எல்லா கேள்விகளையும் தேவகூதி கபில வாசுதேவர்கிட்டயே கேட்குறாங்க. அதற்குரிய விடைதான் அடுத்த தசகத்துல வரப்போகுது. இந்த கபில வாசுதேவர் தான் சாங்கிய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்தாரு. இந்த மாதிரி பெருமை வாய்ந்த சாங்கிய யோகத்தை இந்த உலகுக்கு கொடுத்த கபில வாசுதேவரான குருவாயூரப்பா நீங்க என்னோட நோய் கூட்டங்களை போக்கி அருளணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டதிரிகள். இப்போ இந்த தசகத்துல கபில வாசுதேவர் ஒருத்தர் பேரு குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? அவரு பெருமாளோட அவதாரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நம்ம சாஸ்திரங்கள்ல நீங்க நிறைய இடத்துல 2 விதமான கபிலர்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கபிலர் நிரீஸ்வரர், அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்றவர். அவரு இந்த பிரம்மம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு, உயிர்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. அந்த கபிலர் வேற. நம்ம சொல்ற கபில வாசுதேவர் அப்படிங்கிறவர் இந்த பாகவதத்துல வர்றவர். அவரு பெருமாளோட ஒரு அவதாரம். அவரு சேஸ்வரர். சேஸ்வரர் அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கா அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. அவர் தான் 24 தத்துவங்களோட தொகுப்பான சாங்கிய யோகத்தை இந்த உலகுக்கு கொடுத்தவர். அவரு கண்டிப்பா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. முதல்ல சொன்ன கபிலர் இருக்கார் இல்லையா, அதாவது நிரீஸ்வரர், அவரைத்தான் வியாசரும் நம்மளோட சாஸ்திரத்தை வளர்த்த ஸ்ரீமதி ராமானுஜரும் அதாவது கண்டிச்சாங்க. அவரோட கோட்பாடுகளை கண்டிச்சு அவங்களோட நூல்களில் எழுதினாங்க. ஆனால் இந்த கபில வாசுதேவர் அவர் சேஸ்வரர், அவர் பகவான் இருக்காரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அவர் பெருமாளோட அவதாரம். அவர் விஷ்ணு புராணத்திலையும் பராசரப்பட்டாரால போற்றப்படுகிறார். இந்த கபில வாசுதேவரோட திரு அவதாரம் இந்த தசகத்தில் முடிஞ்சது. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.